வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் செகண்ட் சாப்டர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின் டிஃபைன் வெக்டார் ப்ராடக்ட். வெக்டார் ப்ராடக்ட்னா என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு சொல்யூஷன்ஸ் இங்கே இருக்குது, ஆன்சர் இங்கே இருக்குது, பாருங்கள். த வெக்டார் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட். முதல்ல இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். வெக்டார் ப்ராடக்ட்னு சொல்லலாம், கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஆஃப் டூ வெக்டார்ஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் another vector having a magnitude equal to. another vectorனா இந்த c வெக்டாரை தான் குறிக்குது. இந்த c வெக்டாருக்கு ஒரு மேக்னிடியூட் வேல்யூ இருக்கும். அந்த மேக்னிடியூட் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் டூ வெக்டார்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் டூ வெக்டார்ஸ். a அப்படிங்கிறது ஒரு வெக்டார், b அப்படிங்கிறது ஒரு வெக்டார். இந்த ரெண்டு வெக்டாரே நம்ம என்ன செய்கிறோம்னா ப்ராடக்ட் பண்ணுறோம். ப்ராடக்ட் பண்ணி வர்ற மேக்னிடியூட் வேல்யூ, ப்ராடக்ட் பண்ணி வர்ற வேல்யூ, அவ்வளோதான். அண்ட் த சைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் தம். ஓகே, இந்த சைன் தீட்டா அதனால தான் வந்துச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படிங்கிறது ஒரு வெக்டார் இருக்கலாம், பி அப்படிங்கிறது ஒரு வெக்டாராக இருக்கலாம். இந்த ரெண்டுக்கும் ஒரு சர்டன் ஆங்கிள் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆங்கிளோட சைன் மதிப்பு. ஸோ அந்த ஆங்கிளோட சைன் மதிப்பு என்னங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். ஏபியோட மேக்னிடியூட், ஏபி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணியும் வச்சுக்கணும். அந்த மல்டிப்ளை பண்ண அந்த வேல்யூவையும் அது கூட இந்த ஆங்கிளுக்கு சைன் வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பீங்க. அந்த வேல்யூவையும் என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். ஆக்சுவலாக 3 வேல்யூ என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். ரைட், ஏ அண்ட் பியோட மேக்னிடியூட் வேல்யூ அண்ட் இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் வேல்யூ, அதோட சைன் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சி அதையும் என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ புரிஞ்சிருக்கிறோன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட முடிஞ்சிச்சு. த டைரக்ஷன் ஆஃப் த ப்ராடக்ட் வெக்டார் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த plane containing the two vectors. அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸாக்சிஸ். ஒரு பிளேன்னா என்ன, நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடிய தரையில் நீங்கள் ஒரு கார்னரில் கோடு போட்டுக்கோங்க. ஒரு சைடு வந்து ஒரு டைரெக்ஷனில் இருக்கிறது வந்து எக்ஸாக்சிஸ், இன்னொரு டைரெக்ஷனில் இருக்கிறது ஒய் ஆக்சிஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த எக்ஸாக்சிஸில் இருக்கிறது வந்து ஏ வெக்டார்னு வச்சுக்கிடுவோம், அந்த ஒய் ஆக்சிஸில் இருக்கிறது வந்து பின்னு வச்சுக்கிடுவோம். இந்த ரெண்டுக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இசட் ஆக்சிஸ் ஏபிசி, இசட் ஆக்சிஸை நோக்கி இதோட மேக்னிடியூட் வேல்யூவோட டைரக்ஷன் இருக்கும். இசட் ஆக்சிஸ்னால் என்ன, அதான் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் நம்ம சாதாரணமாக கன்சிடர் பண்ணக்கூடிய ரூம், அந்த ரூமில் ஒரு கார்னர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சைடு வந்து எக்ஸாக்சிஸை வச்சுக்கோங்க, ஏ வெக்டார். இன்னொரு சைடை வந்து ஒய் ஆக்சிஸாக வச்சுக்கோங்க, பி வெக்டார். இப்போ நேரே மேலே போகிற கோடு தான் அந்த கார்னரில் சுவரில் நேரே மேலே போகிற கோடு தான் சி வெக்டார், இசட் ஆக்சிஸ். ஓகே, இந்த ரெண்டுக்கும் ஏபி அப்படிங்கிறது ரெண்டும் தரையில் இருக்குது, அப்போது அது ஒரு பிளேனில் இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு பெர்பெண்டிகுலராக தான் இந்த மேக்னிடியூட் வேல்யூ இருக்குது. ரைட், தட்ஸ் ஆல் இதோட டைரக்ஷன். தேங்க்யூ.